بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله. எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்ஆவினுடைய உரையை செவி கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கு ஒன்று குழும்பியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வினுடைய அளப்பெரிய அன்பும் பாசமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதற்கு முன்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய உரையின் ஆரம்பத்திலும் இதா குல்த லி சாஹிபிக யௌமல் ஜும்ஆ அன்சித் வல் இமாமு யக்துப், இமாம் ஜும்ஆவினுடைய நாளில் மெம்பரில் நின்று உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் உள்ளவரிடம், உங்களுடைய நண்பரிடம் வாய் மூட என்று நன்மையை ஏவினால் கூட ஃபகத் லகௌத, வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று முஹம்மது நபி அவர்களுடைய பொன்மொழியை உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். மிகவும் சிறந்த படைப்பாக மனிதர்களாக நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கின்றான். அப்படி மட்டும் விட்டு விடாமல் பல சமுதாயமாகவும் பல கோத்திரங்களாகவும் நம்மை படைத்திருக்கின்றான். இதை தன்னுடைய திருமறையில் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஒருவருக்கொருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை பல கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் நான் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைப்பில் யார் இருக்கின்றாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான்.
இந்த மனித சமுதாயம் என்பது நேரான வழியில் நடக்க வேண்டும், சீரான ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த மனித சமுதாயத்தாரிடமிருந்தே ஒவ்வொரு தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அப்படிப்பட்ட தூதர்கள் அந்த மனித சமுதாயத்தை நேரான வழியில் கொண்டு சேர்க்க வேண்டும், தீய பழக்கங்கள் தீய காரியங்களிலிருந்து லேசான முறையில் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களை அல்லாஹ் அருளியிருக்கின்றான். இப்படி பல நபிமார்களுக்கு பல வேதங்கள் கொடுக்கப்பட்டன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் ஒரு வேதம் என்று பல நபிமார்களுக்கு பல வேதங்களை அல்லாஹ் அருளியிருக்கின்றான். அதே போன்று நம்முடைய சமுதாயமாக இருக்கின்ற முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயமாக இருக்கின்ற நாம் அல்லாஹ் அருள் இருக்கின்ற ஒரு வேதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அருள்மறை அல் குர்ஆன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியா, நபிமார்களில் முத்திரையிடப்பட்டவர். எல்லா நபிமார்களையும் விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சிறப்பை வழங்கி இருக்கின்றான். அந்த சிறப்பு தான் இந்த அருள்மறை அல் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுடைய காலத்தை தீர்மானிக்க கூடியதாக, அவனுடைய காலத்தை வழிபோக்கக்கூடிய நிலை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருள் இருக்கின்றது இந்த அருள்மறை அல் குர்ஆன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த குர்ஆனை பற்றிய வர்ணித்து கூறுகின்றான். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 285வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஷஹ்ரு ரமதான், இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதல்லவா, உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் அருள் இருக்கின்ற மாதம், இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அது மட்டும் விட்டுவிடாமல் இந்த குர்ஆனை வர்ணித்து கூறுகின்றான். சிலாகித்து கூறும் பொழுது ஹுதல்லின் நாஸ், இதுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தாருக்கும் நேர்வழி காட்டி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்கள் வரை பல நபிமார்களுக்கு பல வேதங்கள் அருளப்பட்டாலும் இதுதான் மிகவும் சிறப்பான ஒரு வேதம், அருள்மறை அல் குர்ஆன். இதுதான் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக உள்ளது. இந்த உலகத்தில் நாம் ஒரு பயணத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பாதைகள் இருக்கும். அந்த 2 பாதைகளில் ஒரு பாதை என்பது இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதையில் செல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் இது மிகவும் கரடுமுரடாக இருக்கும். இந்த பாதையில் சென்றோம் என்று சொன்னால் மிகவும் நேரம் எடுக்கும் என்று ஒரு பாதை இருக்கும். இன்னொரு பாதை என்பது இந்த பாதையில் இந்த ஊருக்கு சென்றோம் என்று சொன்னால் மிகவும் இலகுவாக, மிகவும் சீக்கிரமாக இந்த ஊருக்கு சென்று விடலாம். இப்படி என்று ஒரு பாதை இருக்கும். நாம் இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்வோம். எந்த பாதை என்பது அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் இலகுவாக இருக்கின்றதோ, மிகவும் எளிய முறையில் இருக்கின்றதோ அந்த பாதையை தான் நாம் தேர்ந்தெடுத்து செல்வோம் அல்லவா. அதே போன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், நன்மை தீமை அனைத்தையும் பிரித்து காட்டக்கூடியது. ஒரு மனிதன் பிற மனிதர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, அவனுடைய வாழ்வியல் நடைமுறை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அவனுடைய வாழ்வியல் நடைமுறை அமைத்துக் கொள்ள கூடாது என்பதை ஆணித்தனமாக இந்த அருள்மறை குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட்டு விடுவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக மக்களுக்கு மறுமையை குறித்து என்றென்றும் கூறிக்கொண்டிருக்கின்றான். மறுமை நாளை பற்றியும் தொழுகையை பற்றியும் ஏன் ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய உரையிலும் கூறப்படுகின்றது என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் விழிப்புணர்வு என்பது இருக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மறுமையை பற்றி கூறும் பொழுது சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் கூறுகின்றான், வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்நாளில் தான் ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் முன்னால் சரணடையப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன், அந்நாளில் தான் நன்மை செய்தோருக்கு நற்கூலி வழங்கப்படும், தீமை செய்தோருக்கு அவர்களுக்கு ஏற்ப அந்த கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வஹும் லா யுத்லமூன், அந்நாளில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது.
யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு நாளை குறிப்பிட்டு கூறுகின்றான், ஒரு நாளில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அந்நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் முன்னால் சரணடையப்படுவீர்கள். அந்நாளில் யார் தீமை செய்தாரோ யார் நன்மை செய்தாரோ அவரவருக்கு ஏற்க கூலி என்பது அவருக்கு வழங்கப்படும். அந்நாளில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று கூறும் பொழுது அந்நாளில் எந்த நாள்? அதுதான் மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லக்கூடிய மிகவும் கடுமையான ஒரு நாள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த மஹ்ஷர் மைதானத்தை குறித்து கூறும் பொழுது சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டு வருகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன் ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்நாள் இருக்கின்றதல்லவா, அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கின்றதல்லவா, அது மிகவும் கடுமையான ஒரு நாள், அது மிகவும் குழப்பத்திற்குரிய ஒரு நாள் என்று கூறுகின்றான். எந்த அளவிற்கு? யௌம தரவுனா அந்நாளில் பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய மகனை தூக்கி எறிந்து விடுவாள். யோசித்து பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்பவன் பிற மனிதனை சார்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சார்ந்திருத்தல் என்பது மிகவும் மனிதர்களிடத்தில், மக்களிடத்தில் மிகவும் பரவலாக உள்ளது. உதாரணமாக ஒரு நண்பனை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய நண்பனிடத்தில் நாம் மிகவும் பாசத்தையும் தன்னுடைய நேசத்தையும், எதுவாக இருந்தாலும், என்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய நண்பனிடத்தில் கூறக்கூடியவனாக இருப்போம். அந்த நண்பனும் அவனுடைய பாசத்தை நம்மிடத்தில் பகிரக்கூடியவனாக இருப்பான். இது நண்பனுடைய ஒரு பாசமாக எடுத்துக்கொள்வோம். இன்னும் ஒரு பெருமையிலாக தன்னுடைய நண்பன் கூறுவான், உனக்காக உயிரே கொடுப்பண்டா, சொல்லக்கூடிய நண்பர்களையும் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதன் என்பவன் தன்னுடைய மனிதனிடத்தில், தன்னுடைய நண்பனிடத்தில் பாசம் காட்டக்கூடியவனாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக மனிதன் தன்னுடைய தந்தை இடத்தில் பாசத்தை பார்ப்போம். தன்னுடைய தந்தை என்பவர் தன்னுடைய மகனை வளர்த்து சீராற்றி, தன்னுடைய மகன் என்பவன் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, தன்னுடைய மகன் என்பவன் நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது, அந்த கஷ்டத்தை அவன் சுவைக்க கூடாது என்பதற்காக தந்தை ஓடோடி உழைக்கக்கூடியவராக இருப்பார். என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம் என்னோடு முடிந்து விட வேண்டும், என்னுடைய மகன் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்க்க கூடாது என்பதற்காக தந்தை ஓடோடி உழைக்கக்கூடியவராக இருப்பார். இது தந்தையினுடைய பாசத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக தாயினுடைய பாசம். தாயினுடைய பாசத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஆணித்தரமாக கூறுகின்றார், வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதர்களுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்தும் நாம் அறிவுறுத்தியுள்ளோம். எந்த அளவிற்கு? ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், தன்னுடைய தாய் என்பவள் தன்னுடைய மகனை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால், சாதாரண வழி அல்ல, 10 மாத காலம் தன்னுடைய மகனை சுமந்து எந்த ஒரு வழி வந்தாலும், என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், என்னுடைய மகனை சீரான முறையில் நான் பெற்றெடுப்பேன் என்பதற்காக தன்னுடைய தாய் கஷ்டப்படுகின்றாள். விரும்பிய உணவை உண்ண முடியாது, விரும்பிய ஆடையை அணிய முடியாது, தன்னுடைய விரும்பிய இடத்திற்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு தாய் என்பவள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவளாக இருக்கின்றார். அதற்கு பிறகு 2 வருட காலம் பால் ஊட்டி வளர்க்கக்கூடியவளாக இருக்கின்றாள். யோசித்து பாருங்கள், நாம் இருக்கின்றோம் நம்முடைய காலகட்டத்தில் ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய விருப்பப்பட்ட இடத்திற்கு செல்லக்கூடியவனாக இருப்போம், விரும்பிய உணவை உண்ணக்கூடியவனாக இருப்போம், விரும்பிய ஆடையை அணிவோம். ஆனால் அந்த தாய் என்பவள் தன்னுடைய வயிற்றில் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு, எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வயிற்றில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகன் சீரான முறையில் வளர வேண்டும் என்பதற்காக தாய் என்பவள் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டிருப்பாள். இது தாயினுடைய பாசத்தை எடுத்துக்கொள்வோம். இதற்கு பிறகு உற்றார் உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் என்று பல பாசங்களே இருக்கும். ஆனால் இந்த பாசம், இந்த நேசம் என்பது மலை அளவிற்கு இருந்தால் கூட, மலை சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இருந்தால் கூட, ஒரு நாள் வரும், அந்த நாள் என்பது அந்த மலை சிகரத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த மஹ்ஷர் மைதானம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் அபஸ என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ ஃபைதா ஜாஅத்திஸ் ஸாக்கா, அந்நாளில் பெரும் சப்தம் ஒன்று ஏற்படும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அந்நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான்.
வஸாஹிபத்திஹி வபனி, தன்னுடைய மனைவியர்களையும் தன்னுடைய குழந்தையையும் விட்டு விரண்டு ஓடுவான். இந்த உலகத்தில் தன்னுடைய தாயிடத்திலும் தன்னுடைய தந்தையிடத்திலும் தம்முடைய உற்றார் உறவினர்களிடத்திலும் பாசத்தை காமித்திருப்போம், நேசத்தை காமித்திருப்போம். ஆனால் அந்த பாசமும் அந்த நேசமும் அந்த மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்காது. எவ்வளவு பாசம் வைத்திருந்தோம், இந்த உலகத்தில் உயிரையே கொடுக்கக்கூடிய நண்பனுக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அந்த மறுமை நாளில்? அந்த நாளில் மனிதன் ஓடுவான், புலம்பிக் கொண்டே ஓடுவான், யா அல்லாஹ், எனக்கு என்ன நிலை இந்த மறுமை நாளில் ஏற்படும்? இந்த மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய நிலை என்பது சொர்க்கமா அல்லது நரகமா என்று மனிதன் தெல்லாடக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா. அந்த மஹ்ஷர் மைதானம், அந்த மஹ்ஷர் மைதானத்தை மனிதன் என்பவன் மிகவும் தொலை தூரத்தில் காணுகின்றான். இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. அந்த நாள் இருக்கின்றதே, அந்நாளை நாம் மிகவும் அருகில் காண்கின்றோம். அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை என்ன? மனிதர்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் பல காலம் இருக்கின்றது, நாம் மரணிப்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றது என்று யோசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூறுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. அந்நாளை நாம் மிகவும் அருகில் மனிதர்களுக்கு காமிக்கின்றோம். அந்நாளில் வானங்கள் என்பது மிகவும் உறக்கப்பட்ட செம்புகளாக ஆக்கப்படும், மலைகள் என்பது விரிக்கப்பட்ட கம்பளி போர்வையாக ஆக்கப்படும். யோசித்து பார்க்க முடியுமா? நம்முடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய அளவிற்கு இருக்கின்றதா? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் தொடர்ந்து கூறும் பொழுது, யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன் நாஸ சுகாரா. அந்நாளில் தன்னுடைய வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய், தன்னுடைய குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய நிலையை கண்டு, அந்த திருக்கத்திற்குரிய நாளினுடைய அதிர்ச்சியை கண்டு தன்னுடைய மகன் பெற்றதை கூட, அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் ஓடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், என்னுடைய குழந்தை எடுத்துக்கொள், என்னுடைய நண்பனை எடுத்துக்கொள், என்னுடைய மனைவி, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், ஆனால் அந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றியாபே என்று மனிதன் கூறுவான். எந்த அளவிற்கு ஒரு குற்றச் செயல்! இந்த உலகத்தில் பாசம் வைத்திருப்போம், பல கோடிகளை சம்பாதித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொட்டியிருப்போம். ஆனால் குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் மனிதன் ஒப்படைப்பான், யா அல்லாஹ், இவனை நரகத்திற்கு போட்டுவிடு, ஆனால் என்னை அந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று யா அல்லாஹ் என்று மனிதன் கூறுவான். யோசிக்க முடிகின்றதா? தன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாசத்தையும் நேசத்தையும் காமித்து மறுமை நாளில் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நற்காரியங்கள் செய்திருப்போம், நற்காரியங்களின் பக்கம் ஈடுபட்டு இருப்போம். ஆனால் அந்த காரியம் என்பது பல மனிதர்களிடத்தில், பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்களா என்று பார்த்தால் கிடையாது. இந்த உலகத்தில் அமல்கள் செய்ய வேண்டும், நற்காரியத்தின் பக்கம் ஈடுபட வேண்டும். தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பள்ளிவாசலில் மனிதர்கள் தொழுகை வைக்கின்றார்களா? நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை என்பது ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆனால் வியாபாரம் என்பது தங்களுடைய ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு தொழுகையை மறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக உள்ளது, குறிக்கப்பட்ட ஒரு நேரமாக உள்ளது. ஆனால் பள்ளிவாசல்களில் தொழுகைக்கு ஆள காணோம். ஏன்? இந்த உலகத்தினுடைய மாயம் என்பது தன்னுடைய உள்ளத்தை மயக்கி விட்டது. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் பக்கம் மனிதர்கள் மூழ்கி விட்டார்கள். அதன் காரணத்தினால் தான் மனிதர்கள் தொழுகைக்கு வருவதை காணவில்லை. நம்மில் பல நபர்கள் தொழுகைக்கு வருவதில்லை. பள்ளிவாசலில் கூறப்படும் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று பாங்கோசை தன்னுடைய செவிகளில் விழிக்கப்பட்டால் மனிதர்கள் ஓடுவார்கள். எங்கே? பள்ளிவாசலுக்கு அல்ல, வியாபாரத்தை நோக்கியும் தன்னுடைய கடை வீதிகளை நோக்கியும் விளையாட்டு மைதானத்தை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோமே. தொழுகை என்பது எந்த அளவிற்கு கடமையாக்கப்பட்டுள்ளது, அந்த கடமையை கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மனோ ஈச்சையின்படி செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். தொழுகைக்கு வாருங்கள், தொழுகையின் பக்கம் உங்களுடைய நினைப்பை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் தன்னுடைய பல இளைஞர்கள் கூறுவார்கள், எனக்கு பல வேலை இருக்குது, நான் கேம் விளையாட போறேன்,
ஒரு ரூம் மேட்ச் போட போறேன் சொல்லக்கூட பார்க்கணுமா? இந்த அல்லாஹ்வுடைய ஒரு நினைப்பில் பால் ஒரு 10 நிமிஷம், ஒரு வக்துக்கு எவ்வளவு நிமிஷம் ஆக போகுது? 10 நிமிஷம் ஆகும். அதே போல்தான் ஒரு நாளைக்கு 5 வக்து இருக்கு. ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு என்ன ஒரு நிலை இருக்கின்றது? ஓடக்கூடியதை பார்க்கின்றோம். மனசு சரியில்லை, ஃபஜர் நேரத்துக்கு வாங்க போய் தொழுக வாங்கன்னு சொன்னா தூங்கிட்டேன். லுஹருக்கு பார்த்தா வியாபாரத்துக்கு போயிட்டேன். அசருக்கு பார்த்தா மனசு சரியில்லை, பசங்களோட வெளியே போயிட்டேன். மஹரிபுக்கு தொழுகைக்கு வாங்க என்று சொன்னால் ஒவ்வொரு சாக்கு போக்கை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கிய கடமை. அதை அவன் நிறைவேற்றிக் கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த தொழுகையை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் விடக்கூடியவனாக இருக்கின்றான். இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக மனிதர்களுக்கு நரகவாசிகளை குறித்து எச்சரிக்கையூட்டுகின்றான். சூரத்துல் முத்தஸிர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மா அஸலககும் ஃபீ ஸகர். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை குறித்து கேட்பார்கள், அடே மா அஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்தை தள்ளியது உன்னை எது என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த மனிதன் கூறுவான், அந்த நரகவாசி கூறுவான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழுகையாளியாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இல்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வீணான காரியத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதை போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் வீணான காரியத்திலும் வீணான பேச்சுக்களிலும் ஈடுபட்டேன் என்று அந்த மனிதன் கூறுவான். தொழுகையை நாம் சரிவர தொழுதால் அந்த நரகத்தின் பால் விழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா? அந்த நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடியதாக தொழுகை இருக்கின்றது. ஆகவே மக்களே, இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருப்பான், பல தவறான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பான். அந்த தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல உபதேசம் செய்தால் கூட அதை தன்னுடைய செவிகளில் அவன் வாங்க மாட்டான். அதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், நரகத்தில் மனிதன் எப்படி புலம்புவான் என்று கூறும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், அந்நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். அந்நாளில் மனிதனை எழுப்பும் பொழுது அவனுக்கு ஒரு புத்தகம் வழங்கப்படும். அப்பொழுது அந்த மனிதர் கூறுவான், யா அல்லாஹ், இந்த புத்தகத்தில் எல்லாவற்றையும் பதிவு செய்து விட்டாரே யார் என்று கேட்பார். அப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய கூறுவான், நீ செய்த சிறிய அமல்களும் நீ செய்த பெரிய அமல்களும் என்ன நற்காரியம் அல்ல, தவறான காரியத்தில் ஈடுபட்டாய் அல்லவா, அந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டதின் ஒரு விளைவு தான் இந்த புத்தகத்தில் உனக்கு காட்டப்படுகின்றது. அதனால் நீ நரகத்திற்கு செல் என்று மலக்குமார்கள் கட்டளையிட்டு அல்லாஹ் நரகத்தில் மனிதனை வீசுவான். ஆகவே நம்முடைய காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம். அல்லாஹ்வுடைய நினைப்பின் பால், அல்லாஹ்வுடைய நினைவில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல அமல்களின் பக்கம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பல கட்டியாக தங்கம் சேர்த்து வைத்திருப்போம். ஆனால் அந்த கட்டியாக சேர்த்து வைத்த தங்கம் என்பது நமக்கு அந்த நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக அமையாது. கட்டாக சேர்த்து வைத்த பணம் இருக்கும், ஆனால் அது அந்த மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்காது. பல நபர்கள், நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன், நான் பல தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா அந்த தங்கம் எனக்கு மறுமை நாள்ல எனக்கு கை கொடுக்கும்னு சொல்றீங்கல்ல, ஆனா அந்த கட்டாக சேர்த்து வைத்த பணமும் தங்கமும் நமக்கு பயனளிக்காது. நான் சேர்த்து வைத்த நல்ல அமல்களும் காரியங்களும் மட்டும் தான் அந்த மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்ஆ முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த நரக நெருப்பை விட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று பல வசனங்கள் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஅராஃப் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் கூறும் பொழுது, ரப்பனா, என் இறைவா, ஆத்தினா, எனக்கு கொடுப்பாயாக, ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகையில் நான் வெற்றி அடைய வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு நல்ல அமல்களை கொடுப்பாயாக, வெற்றியை கொடுப்பாயாக, வஃபில் ஆகிரதி ஹஸனா,
மறுமையில் எனக்கு வெற்றியை தருவாயாக, வகைனா அதாபன் நார், அந்த நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாயாக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய இந்த துஆவை ஒவ்வொருவரும் மோத வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரார்த்தனையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மறுமையில் நாம் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமை நாளில் நம்முடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்களில் ஈடுபட சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தான தர்மம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அன்றாட செய்யக்கூடிய ஒரு வேலை. அவன் வேலைக்கேற்ப ஒரு கூலி என்பது அவனுக்கு ஊதியமாக கிடைக்கும். அந்த ஊதியத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். அந்த ஒரு ஊதியம், அந்த ஒரு பணம் இருக்கின்றது என்றால் அதை தான தர்மத்தின் பக்கம் சேர்க்கக்கூடியவனாக அந்த மனிதன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்பாக 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து வரும். என்னவென்று சொன்னால், அவன் செய்த நல்ல அமல்கள் இருக்கின்றதே அதுவும் வந்து சேரும். சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மம், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மம் என்பதும் அவனுடைய மறுமை நாளில் அவனுக்கு பின்தொடரக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு வலதுன் சாலிஹா வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, அவன் பெற்றெடுத்த அந்த குழந்தை என்பது அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கின்றதே அது அவனுக்கு மறுமை நாளில் பயனளிக்கும். அதற்கு பிறகு அவன் பயனுள்ள ஒரு கல்வியை கற்றான் என்று சொன்னால், அதன் மூலயமாக யாரெல்லாம் அதன் மீது படிப்பினை பெற்றார்களோ அதுவும் அவனுக்கு நன்மையாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய காலகட்டத்தில் பல கோடிகளை சேர்த்து வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள், பல லட்சங்களை சேர்த்து வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த லட்சங்களும் அந்த கோடிகளும் எவ்வாறு செல்ல போகின்றது? நம்முடைய மரணத்திற்கு பின்பாக அந்த கோடிகளும் அந்த லட்சங்களும் நமக்கு பயனளிக்காது. அப்படி பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, அதுதான் தான தர்மம். அந்த தான தர்மங்களின் பக்கம் நான் ஈடுபட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் நமக்கு அந்த மறுமை நாளில் மிக பெரும் ஒரு வெற்றியை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களின் பக்கமும் நல்ல அமல்களின் பக்கம் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்ஆ உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.